இந்த நிலம் அமைதியாக இருக்கலாம், ஆனால் இந்த மண்ணின் கீழ் புதைந்திருப்பது ஆயிரக்கணக்கான மனிதர்களின் மறைக்கப்பட்ட கதைகள். இலங்கையின் வடக்கும் கிழக்கும் பல தசாப்தங்களாக யுத்தத்தின் சுவடுகளை தாங்கி நின்றன. இந்த நிலத்தில் பலர் கைது செய்யப்பட்டனர், பலர் அழைத்துச் செல்லப்பட்டனர், பலர் சரணடைந்தார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் திரும்பவே இல்லை. இலங்கையில் காணாமலாக்கப்பட்ட வரலாறு ஒரே நாளில் தொடங்கியதல்ல. பல ஆண்டுகளாக அரசியல் கலவரங்கள், ஆயுத மோதல்கள் மற்றும் யுத்தத்தின் குழப்பங்கள் இந்த நிலத்தையும் அங்கு வாழ்ந்த மக்களையும் தாக்கின. அந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்பங்களிடமிருந்து பிரிக்கப்பட்டனர். சிலர் கைது செய்யப்பட்டனர், சிலர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆனால் அவர்கள் அறிந்திருக்கவில்லை, அந்த நாள் தான் தன் உறவுகளை கடைசியாக பார்க்கிறேன் என்று. அவர்கள் சென்ற பாதையில் அவர்கள் பாதங்கள் மீண்டும் பட்டதே இல்லை. எங்கோ அந்த உயிர் மறைந்து விட்டது. அதிகாரப்பூர்வ பதிவுகள் ஆயிரக்கணக்கான காணாமலாக்கப்பட்டவர்களை பதிவு செய்கின்றன. ஆனால் ஒரு எண்ணிக்கை ஒரு குடும்பத்தின் துயரத்தை முழுமையாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு எண்ணிக்கையும் ஒரு மகன், ஒரு மகள், ஒரு தந்தை, ஒரு சகோதரன், ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை. பல தாய்மார்கள் தங்கள் மகளின் புகைப்படங்களை கையில் பிடித்து ஆண்டுகள் முழுவதும் காத்திருந்தனர். காவல் நிலையங்கள், இராணுவ முகாம்கள், நீதிமன்றங்கள், அரசியல் அலுவலகங்கள், ஏன் தமிழ் தலைமைகளின் வீடுகள், எங்கும் பதில் கிடைக்கும் என்று அலைந்தனர். ஆனால் பலருக்கு அந்த பதில் அன்றும், ஏன் இன்றும் ஒருபோதுமே வரவில்லை. சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தேடி வாழ்நாள் முழுவதும் அலைந்தனர். சிலர் தெருக்களில் அலைந்து மடிந்தே போயினர். சிலர் மனநோயாளிகளாக சமூகத்தை இன்றும் கேள்வி கேட்கின்றனர். அவர்கள் இறந்த போதும் ஒரு கேள்வி மட்டும் அவர்களுடனே இருந்தது: எங்கள் பிள்ளைகள் எங்கே? சில குழந்தைகள் தங்கள் தந்தையரை ஒருபோதும் பார்த்ததே இல்லை. சிலர் தங்கள் தாயின் கதைகளில் மட்டும் அந்த முகத்தை அறிந்தார்கள். ஒரு தலைமுறை நினைவுகளால் மட்டுமே வாழ கற்றுக்கொண்டது. ஆண்டுகள் கடந்தன, அரசுகள் மாறின, வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன, உண்மையை கண்டறிவோம் என்று பலர் கூறினர். ஆனால் பல குடும்பங்களுக்கு இன்னும் பதில் இல்லவே இல்லை. இன்று கூட சில குடும்பங்கள் உண்மையை தேடி போராடிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் கேட்பது பழிவாங்க அல்ல, அவர்கள் கேட்பது ஒரு உண்மை மட்டும். காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒரு குடும்பத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் காயம். அந்த காயம் உண்மையால் மட்டுமே ஆற முடியும். சிறந்த தலைமையால் மட்டுமே இவர்களின் கேள்விகளுக்கு விடை காண முடியும். இந்த முகங்களை மறக்க முடியாது, இந்த கதைகளை மறைக்க முடியாது. உண்மை நினைவில் இருக்க வேண்டும், நீதியும் ஒரு நாள் வர வேண்டும். காணாமல் போனவர்களின் குரல் இன்னும் இந்த மண்ணில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நன்றி. மௌனத்தின் சாட்சிகளின் பயணம் தொடர்கிறது. மௌனத்தின் சாட்சிகள் என்பது ஆயுத வன்முறை, ஆதிக்க அரசியல், அதிகாரம் ஆகியவற்றால் மறைக்கப்பட்ட
பேசப்படாத உண்மைகளை ஆதாரங்களுடன் பதிவு செய்யும் ஒரு நடுநிலை அரசியல் களம். இங்கே பிதற்றல் இல்லை, அரசியல் பிரச்சாரம் இல்லை, ஆனால் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி. இது கட்சிகளின் மேடை அல்ல, இது கருத்துக்களின் களம். அறிவாற்றல் ஜனநாயகம் என்னும் உயரிய புதிய தத்துவத்தின் தொடக்கமாகவும் இது அமைகிறது. பெரும்பான்மை ஆதிக்கம் சில நேரங்களில் உண்மையான நீதி மற்றும் திறமைக்கு எதிராக செல்கிறது. மனித இயல்பின் பல்வகை தன்மையை புறக்கணித்து ஒரே மாதிரியான சமத்துவத்தை திணிக்கிறது. மனிதன் ஒரு முடிவெடுக்கும் கருவி அல்ல. மனிதனின் சுதந்திரம், திறமை, படைப்பாற்றலுடன் திகழும் வாழ்வியலையும் மௌனத்தின் சாட்சிகள் நிறுவ முயற்சிக்கும். பெரும்பான்மை தீர்மானம் மட்டும் உண்மையான நீதி அல்ல. உண்மையான வரலாற்றின் வாழும் சாட்சிகளையும் தேடி மௌனத்தின் சாட்சிகள் பயணிக்கும். மௌனத்தின் சாட்சிகள் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி.